ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என் பேர் வந்து தனலக்ஷ்மி. நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸாக வந்து 7 இயர்ஸாக வந்து ஆதார் செக்ஷன் அப்படின்ற இதில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷமாகவும் நான் இந்த சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு குறைந்த வருமானமாக 7,000 8,000 மட்டும்தான் என்னால் வாங்க முடிஞ்சிட்ருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலையும் பப்ளிக் சர்வீஸ் இருக்குதுனாலையும் எனக்கு பெனிஃபிட்னு பார்த்தா அது ஒரு ஆக்டிவ் வருமானமாக மட்டும்தான் இருக்குதுல. ஸோ இன்னைக்கு நான் ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் எனக்கு அந்த மந்த் சேலரி முழுசாக வரும். அதே வந்து நான் லீவ் போட்டுனா எனக்கு சேலரி கட் ஆகும். ஆனால் பட் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி திங்க் பண்ணது என்னதான் நம்ம உழைப்புக்கு வந்து லீவ் போட்டாலையும் போடாம இருந்தாலையும் ஒரு ஆக்டிவ் வருமானத்துக்கு போனா என்னைக்குமே அது வந்து ஒரு ஆக்டிவ் வருமானமா மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அதுவே நான் திங்க் பண்ணி யோசிச்சதுல ஒரு பேசிவ் வருமானமா தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ அந்த வருமானம் எது மூலயமா நான் தேர்ந்தெடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இந்த ஆதார் வேலையே இல்லாம நான் வீட்டில் இருந்த சூழ்நிலையில காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பேசிவ் வருமானத்துக்குள்ள போனேன். அது எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபேஸ்புக்ல ஆட் எல்லாம் பார்த்தேன். அந்த ஆட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணேன். ஸோ இதில் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ண நல்ல ஒரு பேசிவ் வருமானம் நம்ம தலைமுறைக்கு மாற்றக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணிட்டு அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறத பத்தி எனக்கு ஒரு தகவலை கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜூம் மீட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஆனாலும் அவங்க சொன்னபடியே நானும் செஞ்சேன். அப்படி செஞ்சு அது போனது மூலயமா எனக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதன் மூலம் கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த மாதிரி வருமானம் வரும், எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலயமா ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம எப்படி பண்ணணும்ன்றத டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர் 1 கம்பெனியாகவும் இருக்கு. அதே மாதிரி யாரையும் நம்ம ஏமாத்த போறதில்ல, யாருக்கிட்டையும் நம்ம போய் சொல்ல போறதில்ல. உண்மையா ஒரு ஜெனியூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனிக்குள்ளதான் நான் போயிருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ இதுல சக்சஸ் பண்ணவங்க என்கிட்ட பேசினதை வச்சு நானும் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னே சோசியல் மீடியா என்னன்னே தெரியாம ஓரளவுக்கு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்குள்ள நம்ம எப்படி பேசணும், அதுல என்ன இருக்கு, ஒரு பப்ளிக் கிட்ட நம்ம எப்படி பேசணுன்றத வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ நாலேஜும் எடுத்துக்க முடிஞ்சது. இது நாலேஜ் எடுத்துக்க முடியுதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி லைவா நம்மளால பேச முடியல. பட் இதுலக்குள்ள இந்த பிசினஸ்க்குள்ள நான் வந்ததுனால இன்னைக்கு வந்து நான் நல்லா போல்டாவும் பேசுற அளவுக்கு இருந்திருக்கு. எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நான் வெளிக்கொண்டு வரவும் முடிஞ்சிருக்கு. அது மூலியமா இன்னைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி தான், உலக லெவல்ல வந்து நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் செல்லிங். ஸோ இந்த கம்பெனி மூலமா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நான் வந்து வெளியில வாங்கிட்டு இருக்கேன். வெளியில வாங்கிட்டு இருந்த ப்ராடக்ட் நான் கடையை மாத்தி நான் இந்த வெஸ்டேஜ் கம்பெனில டைரக்ட் செல்லிங் மூலமா நான் வாங்கினது மூலமா இன்னைக்கு எனக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கே வந்து எனக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. நம்பர் 1 குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலமா எனக்கு மணி பேக் கேஷ்பேக் வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் நான் மந்த்லி தொடர்ந்து 4 மாசம் நான் பர்ச்சேஸ் பண்றது மூலமா எனக்கு அதுக்குமே வந்து ஃப்ரீ வவுச்சர் வந்து கிடைக்குது. ஸோ அது இல்லாம இதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம தலைமுறைக்கே வந்து வருமானமா நம்ம இன்னைக்கு உழைப்பு போறது மூலமா நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு அடுத்து வந்து ஜெனரேஷனுக்கு வருமான வாய்ப்பாகவும் மாறுது இதுல. ஸோ அதனால நான் முக்கியமா இந்த பிசினஸ் தேர்ந்தெடுத்து ஒரு பேசிவ் வருமானமா இருக்கிறதுனாலதான் நான் இதை கண்டிப்பா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த வருமானம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து அந்த வீடியோக்குள்ள இருக்கிற நம்பருக்கு வந்து சேட் பண்ணுங்க. அந்த நம்பர்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லா இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரி நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேசிவ் வருமானத்துக்குள்ள நீங்களும் மாற முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல்.